மூணார் லாக்காடு எஸ்டேட்டில் இறைச்சி விற்பனை கடையை திறக்க வேண்டுமென்ற கோரிக்கையுடன் எஸ்டேட் தொழிலாளிகள் முன்வந்துள்ளனர். லாக்காடு எஸ்டேட்டில் முன்பு செயல்பட்டு வந்த இறைச்சி கடையை கம்பெனி அதிகாரிகள் பூட்டிய நிலையில் மீண்டும் திறக்க வேண்டும் என்று தொழிலாளிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மூணாரின் தோட்டப்பகுதிகளில் அனைத்து எஸ்டேட்டுகளை மையமாக வைத்தும் இறைச்சி விற்பனை கடைகள் செயல்பட்டு வருகிறது. 2022 முதல் ஹாரிசன் மலையாளம் பிளான்டேஷன் கீழில் உள்ள லாக்காடு எஸ்டேட்டிலும் இறைச்சி விற்பனை கடை திறக்கப்பட்டது. கம்பெனி கொடுத்த இடத்தில் 3 லட்சம் ரூபாய் செலவு செய்து வேலைகள் நடத்தி இப்பகுதியை சேர்ந்த சேகரன் விற்பனை கடையை நடத்தி வந்தார். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு சில காரணங்களை கூறி கம்பெனி அதிகாரிகள் இறைச்சி விற்பனை கடையின் கேட்டும் உடைத்து கம்பெனி அதிகாரிகள் வேறொரு பூட்டு உபயோகித்து பூட்டி பொருட்களை இங்கிருந்து மாற்றியதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கறிக்கடை நடத்துறதுக்கு மேனேஜர்ட்டு ஃபண்டு இல்லாத போது நீங்கள் நடத்திக்கோங்க, உங்களுடைய சொந்த காசை வச்சு நீங்கள் நடத்துங்க, பின்னாடி கம்பெனி பைசா கொடுக்கும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம சொந்த பைசா ப்ராடமெண்ட்டை க்ளோஸ் பண்ணி 3.5 லட்சம் ரூபா செலவழித்து இந்த கடையை நம்ம கட்டினோம். கட்டினதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. 2018 இதுக்குள்ளே நோட்டீஸ் நம்ம கொடுத்தாங்க, இதை கட்டிக்கோங்க, பர்மிஷன் கொடுக்குறதுக்கு இந்த கம்பெனிலேருந்து கொடுத்தாங்க. அப்புறம் போயிட்டு இருக்கும்போது இப்போது கம்பெனிலேருந்து நமக்கு பைசாவும் பிடிச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக நார்த் இந்தியாவிலேருந்து ஜிதேந்திர குமார் ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் புதுசாக இங்கே வந்திருக்காப்புல. இப்போது 2 மாதம் தான் ஆகுது. வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கம்பெனிலேருந்து நமக்கு பிடிச்சி கொடுத்த எல்லா ஃபண்டையும் கம்பெனிலேருந்து பிடிச்ச அந்த கறி காசை நிப்பாட்டிட்டாப்புல. என்ன காரணம் அப்படின்னா, அவர் நார்த் இந்தியாவில் மாட்டுக்கறி நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாட்டு இறைச்சி நீங்கள் வெட்டக்கூடாது, மாட்டு இறைச்சி நீங்கள் சாப்பிடக்கூடாது, லாக்காடு எஸ்டேட்டில் மாட்டு இறைச்சி வெட்டுறதை நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 மாதமாக அப்பாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். வேலை கொடுக்க முடியாது, வேலையை நிப்பாட்டிடுவேன், அப்படி நீங்கள் மீறி போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக போச்சு. போனதுக்கப்புறம் இப்போது ஈஸ்டர் அன்னைக்கு மாடு வெட்டுறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து நம்ம மாடு வரும். தமிழ்நாட்டிலேருந்து மாடு சொல்லியாச்சு. மாடு பாதி வழியில் வரும்பொழுது அன்னைக்கு காலையில் உடனே மேனேஜர் அது தெரிஞ்சுட்டு நமக்குள்ளே பூட்டை எல்லாத்தையும் உடச்சி, கடையை பூட்டு உடச்சி அவருக்குள்ளே இப்போ சொந்த பூட்டை போட்டு விட்டு போயிட்டாப்புல. எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் பூட்டை உடச்சிட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் அன்னைக்கே போயிட்டு நம்ம தேவன ஸ்டேஷனில் சிஐட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இந்த மணிக்கு உடச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. 2 பேரையும் கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. நாங்கள் போனோம், மேனேஜர் வரல. 2-3 நாள் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சோம், அவங்க வரல. அவர் மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போகும்போது சிஏ என்ன சொன்னார் அப்படின்னா, கம்பெனிக்கு எதிராக நம்ம எந்த கேஸ் எடுக்க முடியாது, கம்பெனி பூட்டை உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட நாங்கள் வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் எந்த கேஸும் போகிறதுக்கும் எங்கள்கிட்ட எந்த ஒரு வசதியும் கிடையாது, மேற்கொண்டு எதையும் கேட்குறதுக்கு. நாங்கள் அப்படி காமாக விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் பூட்டு, கத்தி, வெயிட் மிஷின் எல்லாத்தையும் எடுத்து வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க க்ளீன் பண்ணி, எதுக்கு க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா, க்ளீன் பண்ணி இங்கே ஹிந்திக்காரங்க வேலைக்கு வந்திருக்காங்க, அவங்கள இதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டிராக்டரியில் அவங்களுக்குள்ள சாணத்தை எடுத்துகிட்டு இறைச்சி கடை பூட்டியதோடு இதை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொழிலாளிகள் முன்வந்துள்ளனர். கடை நடத்தக்கூடாது, அது ஃபீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹிந்திக்காரங்களை ஏற்றிக்கிட்டு இருக்காரு. அது சரியில்லை. எங்களுக்கு கறிக்கடை கண்டிப்பாக. இறைச்சி விற்பனை இல்லாததால் லாக்காடு எஸ்டேட்டில் உள்ள ஆட்களுக்கு வேறு எஸ்டேட்டுகளுக்கு சென்றுதான் இறைச்சி வாங்க வேண்டிய நிலை உள்ளது. இவர்களின் சிரமத்தை குறைப்பதற்கு முன்பு எஸ்டேட்டில் செயல்பட்டு வந்த இறைச்சி கடையை மீண்டும் திறந்து கொடுக்க தயாராக வேண்டும் என்றும் தொழிலாளிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.